தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை கிராஃப்ட் பஜார் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜ் மற்றும் திட்ட மேலாளர் ஜெயராமன், தொழில் மற்றும் வணிகத்துறை துணை இயக்குநர் நரேந்திரன், கைவினை அபிவிருத்தி உதவி இயக்குநர் ரூப்சந்தர், கலைமாமணி சிற்பி ராஜி, பத்மஸ்ரீ முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு தலைவர் சேகர் வரவேற்றார். செயலாளர் ரமேஷ் நன்றி கூறினார். இந்நிகழ்வினை துணைத் தலைவர் புவனேஸ்வரி மற்றும் இயக்குநர்கள் கலைமாமணி சண்முகம், செல்வகுமார், பாலமுருகன், முத்து, சுரேஷ்குமார் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு கைவினைப் பொருட்களின் கண்காட்சியை கண்டுகளித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை முடக்குமாரியம்மன் கோவில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது. பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதியதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலையினை பார்வையிட்டு சரியான வாட்டங்கள் வைத்து மழைக்காலங்களில் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் அமைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் குஜ்ரியோ கராத்தே சங்கத்தின் செயலாளர் சுந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இரத்த தான முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர் தினேஷ் செய்திருந்தார். நூற்று 25 வருட பாரம்பரியமிக்க விபிஜே உமிட்டி பங்காரு ஜுவல்லர்ஸின் தங்க நகை கண்காட்சி மற்றும் விற்பனை ஜூலை 12 மற்றும் 13 ஆகிய 2 தினங்கள் புதுச்சேரி ஹோட்டல் அக்காடு கிறிஸ்டல் ஹாலில் நடைபெற்று வருகிறது. இக்கண்காட்சியை விபிஜேவின் நிர்வாகிகள் அமரேந்திரன் உமிட்டி மற்றும் ஜிஜேந்திரன் உமிட்டி ஆகியோர் துவக்கி வைத்தனர். கண்காட்சியில் தங்கம், வைரம், வெள்ளி, சாலிட்டர், பிளாட்டினம் மற்றும் நவரத்னம் கற்கள் பதிந்த ஆபரணங்களுக்கு சிறப்பு சலுகையில் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை தங்க நகை கண்காட்சி நடைபெறுகிறது. வாடிக்கையாளர்கள் இவ்வரிய வாய்ப்பை பார்வையிடவும் விரும்பியதை வாங்கி மகிழவும் வரவேற்கின்றோம்.
பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அமைச்சர் நமச்சிவாயம் தேர்வாகியுள்ள நிலையில் புதுச்சேரி மாநில பாஜகவினர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மங்கலம் தொகுதி பாஜக மண்டல பொறுப்பாளர் கார்த்திகேயன் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அரியாங்குப்பம் கொம்பியின் தானாம்பாளையம் சென்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி ராமுவின் பிறந்தநாள் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளியின் நிர்வாகி ராமு பள்ளியின் ஆசிரியைகள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். பள்ளியின் ஆசிரியர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியைகள், மாணவிகள், பள்ளியின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு ஓட்டுநர்கள் மற்றும் நகராட்சி கம்யூன் பொதுத்துறை ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் பணி ஓய்வு பெற்ற 11 ஓட்டுநர்களுக்கு நிதியளிப்பு விழா ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுக்குழு சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் கமலநாதன், பொதுச் செயலாளர் கேசவலு, பொருளாளர் ஞானசேகர் ஆகியோர் முன்னிலையில் ஓட்டுநர்களுக்கு முன் கால தேதியிட்டு பதவி உயர்வு வழங்க வேண்டும், சங்க தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழுவில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து ஒப்புதல் பெறப்பட்டது. மேலும் புதுவை, காரைக்கால் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் ரெட்டனை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னிவசந்த விழா ஜூன் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 13ஆம் நாள் நிகழ்வாக மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வில்வளைப்பு உற்சவத்தை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ சுபத்ரை ஆகிய தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு பொதுப்பணித்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். ஆனால் சில மாதங்களிலேயே தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை 2642 ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. எனவே அவர்கள் தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடந்த 9 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக ரூபாய் 10,500 வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இன்று வரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மறைமலை அடிகள் சாலையில் சுதேச மில்லர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் தேவிகன், ரவிச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாஜக தேசிய தலைமை வழிகாட்டுதலின்படி பாஜக நிர்வாகிகள் தங்களின் குருஸ்தானத்தில் உள்ள ஆச்சாரியர்களையும் கலைஞர்களையும் சந்தித்து குரு பூர்ணிமாவை முன்னிட்டு ஆசிர்வாதம் பெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படி திருப்பட்டினம் முன்னாள் புதுவை மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கணபதியை சந்தித்து அவரிடமிருந்து வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றனர். இந்நிகழ்வில் காரை மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதி தலைவர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். செஞ்சியில் பொதுக்கூட்டம் முடித்துவிட்டு திண்டிவனம் வழியாக புதுச்சேரியில் உள்ள பூர்ணாங்குப்பத்தில்
தனியார் உணவகத்தில் இரவு தங்குகிறார். அவர் புதுச்சேரி வழியாக வரும்போது முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் பூங்கொத்து வழங்கி வரவேற்பு அளித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி ஆண்டியார்பாளையம் பகுதியில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் அள்ளிக்குட்டை வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் டோல்கேட் பகுதியில் உள்ள செங்காட்டு வாய்க்காலை ரூபாய் 7 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் பாஜக பிரமுகர் ஞானசேகர் திருமால், ஆண்டியார்பாளையம் சிவா மற்றும் டோல்கேட் மணவெளி பகுதி முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், தனுசு, SVS குமரன், பிரியா, தங்கதுரை, செந்தில், சசி, சக்திவேல், அருள், மோகன், ஐயனார் உள்ளிட்ட அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா ஜூன் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காலையில் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகாதீபாராதனை நடைபெற்றது. திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரோட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து இந்த தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார். இதில் பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த அன்னதான விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நெடுங்காடு சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு அரசியல் தலைவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜும், சட்டமன்ற உறுப்பினரும் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினருமான நாகத் தியாகராஜன், வடக்கு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பிருத்திவிராஜ், பொதுக்குழு உறுப்பினர் ராஜ்மோகன் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்காவை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி அருமாத்துபுரம் பகுதியில் திரௌபதி அம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்று வரும் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் 1 லட்சம் காசோலையை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஒரு முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கால்பந்தாட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் காலணி, சாக்ஸ், பந்து உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி கால்பந்து போட்டியை துவக்கி வைத்தார். இதற்கான ஏற்பாட்டை மதன் செய்திருந்தார். இல்லை அப்புறம் எப்படி தான் அது நம்ம ஓனர், அவர் தான் நம்ம டீம் ஓனரு, நீ தான். போடா. அரியாங்குப்பம் கொம்யூன் புரணாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவம் கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கி சாகைவார்த்தல், பக்காசுரன் வதம், அர்ஜுனன் தவசு, திருக்கல்யாணம் ஆகியவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தீமிதி உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து
தீ மிதித்து பக்தர்களுடன் தீக்குழிகள் இறங்கி சென்று தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இந்த தீமிதி திருவிழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் குமளம்பட்டு ஸ்ரீ பேசும் பெருமாள் என்கின்ற ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய 4ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து நட்சத்திர தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் உற்சவர்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து திருத்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து திருத்தேரோட்டம், பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரினை மாடவீதி வழியாக வந்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.